அமெரிக்க நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்ட வெனிசுலாவின் அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோ தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து தான் குற்றமற்றவன் என வாதிட்டார். அமெரிக்க படைகளால் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சனிக்கிழமை நியூயார்க் அழைத்து வரப்பட்ட நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி ஸ்லியா புளோரஸும் திங்கட்கிழமை நியூயார்க் நகரில் உள்ள கூட்டாட்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மதுரோ தம்பதியர் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு நடைபெறும் முதல் நீதிமன்ற ஆஜர் இதுவாகும். இந்த விசாரணையின் போது மதுரோ நீல நிற சீருடையில் நீதிமன்றத்தில் ஆஜரானது குறிப்பிடத்தக்கது. விசாரணையின் போது தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மதுரோ மறுத்தார். நீதிபதியிடம் நான் பிடிக்கப்பட்டேன் என்று கூறிய மதுரோ நான் குற்றமற்றவன் என்று தெரிவித்தார். நான் ஒரு கண்ணியமான மனிதன், நான் என் நாட்டின் அதிபர் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்ட போது இங்கு குறிப்பிடப்பட்ட எந்த ஒரு குற்றத்திலும் நான் ஈடுபடவில்லை என்று அவர் உறுதியாக தெரிவித்தார். மேலும் தீர்ப்பாயத்தின் அதிகாரத்தை தாம் ஏற்கவில்லை என்றும் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் மதுரோ வாதிட்டார். இதற்கு பதிலளித்த அமெரிக்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மதுரோ ஒரு சர்வாதிகாரி என்றும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் அவர் நேரடி தொடர்பில் இருந்ததற்கான போதிய ஆதாரங்கள் உள்ளன என்றும் தெரிவித்தனர். மதுரோவின் மனைவி ஸ்லியா புளோரஸும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தார். மேலும் நான் வெனிசுலா குடியரசின் முதல் பெண்மணி என்றும் அவர் தெரிவித்தார். விசாரணை ஆங்கிலத்தில் நடைபெற்றதால் மதுரோவும் அவரது மனைவியும் ஹெட்போன் அணிந்து ஸ்பானிஷ் மொழிபெயர்ப்பின் மூலம் விசாரணையை கேட்டனர். இந்த ஆஜர் குறுகிய நடைமுறை சார்ந்த விசாரணையாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. முடிவில் மதுரோவின் அடுத்த நீதிமன்ற விசாரணை மார்ச் 17 நடைபெறும் என்று நீதிபதி தெரிவித்தார். அன்றைய தினம் வழக்கின் அடுத்த கட்ட நடைமுறைகள் மற்றும் இருதரப்பின் சட்டப்பூர்வ வாதங்கள் முன்வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.